நாசாவோட ஆர்டிமிஸ் 2 விண்கலம் நிலவுக்கு போகுது அப்படின்ற செய்தி ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இது வெறும் பயணம் இல்ல, 1972க்கு பிறகு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அமெரிக்காவோட முதல் முயற்சி. ஆனா ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த முறை நிலவுல தரை இறங்காம வெறுமனே சுற்றுப்பயணம் மட்டும் செஞ்சுட்டு வர போறாங்க? இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, 4 விண்வெளி வீரர்கள் நிலாவை சுற்றி வந்து பிறகு பூமியில பாதுகாப்பா தரை இறங்கிடுவாங்க. இதுல தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த திட்டம் முதல்ல 2024 நடக்க வேண்டியது. ஹீலியம் கசிவு, ஹைட்ரஜன் கசிவு, அப்புறம் ஓரியான் விண்கலத்தோட வெப்ப தடுப்பு கவசத்துல ஏற்பட்ட சேதங்கள்னு 2026க்கு இந்த மிஷனை தள்ளி வச்சாங்க. சரி, ஏன் தரை இறங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலாவுல தரை இறங்குறதுக்கான லேண்டர் இன்னும் முழுசா தயாராகலையாம். நாசா இதுக்காக தனியார் நிறுவனமான எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் தான் நம்பி இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் ராக்கெட் இன்னும் சோதனை கட்டத்திலேயே இருக்கிறதுனால அமெரிக்காவால இப்ப தரை இறங்க முடியல. அதாவது இந்த விஷயத்தை நாசாவால செய்ய முடியல, ஸ்பேஸ் எக்ஸ் தான் நம்பி இருக்கிறாங்க. அப்போலோ காலத்துல அமெரிக்கா 6 முறை நிலாவுல தரை இறங்கினாங்களே, அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அந்த சாட்டர்ன் 5 ராக்கெட் தொழில்நுட்பம் இப்ப எங்க? ஏன் அந்த பழைய ராக்கெட்டுகளை இப்ப பயன்படுத்த முடியல அப்படின்ற கேள்வியை பல பேர் கேக்குறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா நாசால இருந்து பதில் சொல்றாங்க? சாட்டர்ன் 5 வரைபடங்கள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. வரைபடங்கள் மைக்ரோ பிலிம் வடிவத்துல இப்பயும் இருக்கு. ஆனா அந்த ராக்கெட்டுகளை அப்ப கையால தான் செதுக்குனாங்க. அந்த தலைமுறை பொறியாளர்கள் எல்லாமே இறந்துட்டதுனால அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளை இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல மறு உருவாக்கம் செய்யறது கடினமா இருக்கு அப்படின்னு நாசா ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த காரணத்தை நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்ததா அமெரிக்கா நிலாவுக்கு போனது அறிவியலுக்காக மட்டும் இல்ல, ரஷ்யாவை விண்வெளி போட்டியில தோற்கடிக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த இலக்கு எட்டப்பட்ட உடனேயே வியட்நாம் போர், அப்புறம் பொருளாதார நெருக்கடி இதையெல்லாம் காரணம் காட்டி அமெரிக்க நாடாளுமன்றம் நிதியை நிறுத்தினாங்க. இதனால ஏற்கனவே தயாரா இருந்த அப்போலோ 18, 19, 20 திட்டங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டதா சொன்னாங்க. மொத்தத்துல அமெரிக்கா நிலாவுக்கு அப்ப அடிக்கடி போனது ஏன், அதுக்கப்புறம் 50 ஆண்டுகளுக்கும் மேலா போகாம இருந்தது ஏன் அப்படின்றதுக்கான காரணம் இப்ப வரைக்கும் நமக்கு தெளிவா தெரியல. அமெரிக்கா இந்த மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் சீனா அமைதியா நிலாவை கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. 2024 சீனாவோட சாங் E6 விண்கலம் நிலாவோட இருண்ட பக்கத்துல ஃபார் சைடுல தரை இறங்கி அங்கிருந்து மண்ணை சேகரிச்சுக்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்துருச்சு. இது சீனாவோட தொழில்நுட்ப பலத்தை காட்டுது அப்படின்னு எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. பூமியோட நேரடி தொடர்பு கொள்ள முடியாத நிலாவோட மறுபக்கத்துல தரை இறங்க சீனா குவேக்யூ அப்படின்ற பிரத்யேகமான செயற்கைக்கோளை பாலமா பயன்படுத்துச்சு. இது அமெரிக்காவால கூட இதுவரை செய்ய முடியாத விஷயம். சீனா அடுத்த கட்டமா என்ன தெரியுமா முடிவு பண்ணிருக்காங்க? 2030வது வருஷத்துக்குள்ள மனிதர்களை நிலவுல தரை இறக்கி அங்கேயே தங்கி ஆய்வு செய்யக்கூடிய நிலவு தளத்தை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க லாங் மார்ச் ராக்கெட்டுகளை துல்லியமா பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதுக்கான தொழில்நுட்பத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிலாவோட தென்துருவத்துல இருக்கிற தண்ணியும் ஹீலியம் 3 அப்படிங்கிற விலை மதிப்பற்ற எரிபொருளும் தான் இந்த மோதலுக்கு காரணம். யார் முதல்ல அங்க தளம் அமைக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த 100 வருஷங்கள்ல உலக அரசியலை தீர்மானிப்பாங்க. அமெரிக்கா இதுவரை பின்பற்றின தொழில்நுட்பம் என்ன, இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் தான் நம்பி இருக்காங்க. சீனா தன்னோட சொந்த பலத்துல நிலாவை செதுக்கிட்டு வர்றாங்க. 2026ஆம் வருஷம் இந்த ஆர்டிமிஸ் 2 பயணம் மீண்டும் ஒரு பனிப்போரோட தொடக்கமா இல்லனா மனித குலத்தின் அடுத்த கட்டமா? பதில் நிலாவில தான் இருக்கு. அமெரிக்கா இந்த ஆர்டிமிஸ் 2 பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்தாதான் எல்லாமே தெரியும். உங்களுடைய கருத்து என்ன? அமெரிக்கா ஏன் முன்னாடி அடிக்கடி நிலாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு போறத ஒரேடியா நிறுத்தினாங்க? இப்போ ஏன் அமெரிக்கா நிலாவுக்கு போறாங்க? சீனா அங்க வேகமா தன்னுடைய வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனாலயா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.